திருவள்ளுவர் அன்புடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதினார், அறிவுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதினார். அறிவுடைமைங்கிற அதிகாரத்துல அறிவை பத்தி அத்தனை விஷயங்கள் சொல்றார். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். எவ்வது உறைவது அறிவு அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்றார். எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவுங்கிறார். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே நமக்கு தெரிவிக்கிறது அறிவுங்கிறார். ஆவது அறிவார், அறிவுடையார் ஆவது அறிவார். இவ்வளவு பெருமையா அறிவை பத்தி பேசின திருவள்ளுவர் இன்னா செய்யாமைங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு குரல்ல அறிவை தூக்கி போட்டு மிதிச்சிடுறார். அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவன் துன்பத்தை பார்த்து உனக்கு மனச்சங்கடம் வரலனா, அவன் துன்பத்தை போக்குறதுக்கு நீ தயாராக இல்லைனா, நீ என்ன படிச்சிருந்த என்ன, உன்கிட்ட எவ்வளவு அறிவு இருந்த என்ன, உன்னுடைய அறிவினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் உன்னுடைய அறிவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று திருவள்ளுவர் பாடினார். அப்ப அந்த அன்பு முக்கியமானது. உலகம் இயங்குவதற்கு அச்சாணியே அன்புதான். ஞாபகம் வச்சுக்கோங்க.